இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 22 இறை வசனங்கள் 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நல்லதொரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். திருமணத்திற்கு அழைப்பு விடுவிக்கிற ஒரு தகப்பனை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய மகனின் திருமணத்திற்கு அநேகரை அழைப்பதையும் அவருடைய அழைப்பு நிராகரிக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அந்த அழைப்பை நிராகரிக்கிறவர்கள் சொல்லுகிற பல்வேறு விதமான காரணங்களை இன்றைய நற்செய்தி பகுதியானது பதிவு செய்கிறது. ஆமென கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த அளவிற்கு அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு நல்ல சான்றாகும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனிதர்கள் சாக்கு போக்குகளை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அது ஆண்டவருடைய காரியங்களாக, ஆண்டவருடைய வார்த்தை சம்பந்தப்பட்ட காரியங்களாக, அல்லது ஆண்டவருடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களாகவே அவை காணப்படுகிறது என்பது மறுப்பதற்கில்லை. மனிதர்களுக்கு ஆண்டவரின் காரியங்களை விட தங்களின் சொந்த காரியங்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றுவிட்டபடியினால் ஆண்டவருடைய காரியங்களை புறக்கணித்து தங்களுடைய சுய காரியங்களை, அதாவது இந்த மண்ணுலகில் ஆதாயம் தருகிற காரியங்களில் மக்கள் முனைப்புடன் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது நாம் ஆண்டவருடைய காரியங்களில் நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நாம் அவருடைய காரியங்களுக்கு முதல் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது மண்ணுலகில் மாத்திரமல்ல விண்ணுலகிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதைத்தான் மிக தெளிவாக மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையின் முதல் முக்கியத்துவமான காரியமாக ஆண்டவருடைய காரியங்களை நாம் கொண்டு வருவோம். அவ்வாறு நாம் அந்த முதலிடத்தை ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பல்வேறு நிலைகளில் ஆசீர்வதித்து இந்த மண்ணுலகின் தேவைகளையும் நாம் சந்தித்து, அதே வேளையில் விண்ணுலகில் உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அடித்தளமிடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.